2 மாதங்களில் முடித்து விடலாம் என்று எண்ணி அது அனுமான் வால் போல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் மாவட்ட நிர்வாகத்தையே முழுமையாக அறிவிக்க இயலாத நிலை உள்ளது. 2020 பெற்ற மனுக்கள் மேலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்று எண்ணி நவம்பர் மாதம் தொடங்கினேன். அது மிக பெரும் பணிச்சுமையாக மாறி நிற்கிறது. அதற்கிடையிலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. எல்லா கட்சிகளும் களத்திலே தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் தொகுதிக்கான பேச்சுவார்த்தை கூட்டணியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தலை எதிர்கொள்வதற்கு நிதி திரட்டியாக வேண்டும். தேர்தலுக்கான பயன்பாட்டு பொருள்களை எல்லாம் தயாரிக்க வேண்டும். கொடி, சின்னம் போன்றவற்றை. அது இந்த பணிச்சுமைகளை விட கடுமையானது. இதற்கிடையில் தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தல். பார்வேந்தன் அவர்கள் ஒரு 3 இடங்களிலாவது இது போன்ற கூட்டத்தை ஒருங்கிணைக்க விரும்புகிறோம், நீங்கள் அந்த 3 நிகழ்வுகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து அவரே இன்றைக்கு இந்த நிகழ்வை ஒரே நிகழ்வாக ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் புதிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் அழைத்து வழக்கறிஞர்களையும் நம்முடைய சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த அனைவரையும் அழைத்து பதவியேற்பு நடத்துவதோடு வேட்பாளர் பார் கவுன்சிலுக்கான வேட்பாளர் அறிமுகத்தையும் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து 4 நாட்கள் விருப்ப மனுக்களை பெறுவதற்காக நாம் அறிவித்த நிலையில் 10 மணிக்கு நான் கட்சியின் தலைமையகம் அம்பேத்கர் திடலுக்கு சென்றேன். வழக்கம் போல அங்கே கூடியிருந்த பெருந்திரள் என்னை சூழ்ந்து கொண்டது. அங்கிருந்து வெளியே வருவதற்கு 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. என் வண்டியை வந்து பிடித்து வண்டியில் ஏறுவதற்கே அவ்வளவு நெருக்கடிகள். ஆகவே நீங்கள் இங்கே 10:30க்கெல்லாம் திரண்டு விட்டீர்கள், நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது என்பதை அவ்வப்போது கேட்டு தெரிந்து கொண்டேன். ஆனாலும் காலம் தாழ்ந்து வர நேர்ந்து விட்டது. நீங்கள் நெடுநேரமாக காத்திருக்கிறீர்கள். புதிதாக பொறுப்புகளை ஏற்று பணிக்களத்தை நோக்கி செல்ல இருக்கிற முதன்மை செயலாளர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் துணைநிலை அமைப்பான சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்திலும் ஒரு புதிய கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இது குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்பு நம்முடைய வழக்கறிஞர் அணி மாநில அளவில் அல்லது நீதிமன்ற வளாக அளவில் இருந்த முறை என்பது வேறு. இப்போது நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த கட்டமைப்பு என்பது அதிலிருந்து மாறுபட்ட ஒன்று. அதிகார பரவலாக்கத்திற்கான ஒரு நடைமுறை ஆகும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகார பரவலாக்கம் என்பதை மையப்படுத்திய கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை நாம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்து வருகிறோம். சரியாக 3 ஆண்டுகளில் செய்ய முடியாது.
அதற்கான தயாரிப்புகளை செய்ய ஒரு ஆண்டு கூடுதலாக ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கொள்கிறது. இந்த முறை ரொம்ப காலம் தாழ்ந்து இதை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவானதற்கு இடையிலே வந்த கொரோனா ஒரு காரணம். இந்த கொரோனாவில் என் உடன்பிறந்த தமக்கையை பறிகொடுத்தது, அதனால் ஏற்பட்ட உளவியல் பாதிப்பு என்று வழக்கமான பணி சுமைகளுக்கு இடையிலே இந்த நெருக்கடிகளும் என்னை வதைத்த நிலையில், வாட்டிய நிலையில் இந்த மறுசீரமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த இயலவில்லை. இடையிலே சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2021, அதற்கு இடையிலே உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்று காலம் கடந்து விட்டது. 2025 இந்த மறுசீரமைப்பை முடித்துவிட வேண்டும் என்று நான் முயன்றேன். எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூழலில், கடினமான சூழலில் 2025 அதை தொடங்கவே இயலவில்லை, தள்ளி போனது. இனியும் தள்ளி போகக்கூடாது என்று 25 நவம்பரிலே நான் தனியே ஒரு விடுதியை பிடித்து தங்கி அந்த வேலையை செய்ய தொடங்கி, எங்கு போனாலும் விடமாட்டோம் என்று என்னை விரட்டி விரட்டி தோழர்கள் வந்து சூழ்ந்து கொள்ள அந்த பணிகளில் மேலும் தேக்கம் ஏற்பட்டு ஒரு 60% மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்து முடித்திருக்கிறோம். ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகியவற்றுக்கான பொறுப்புகள், துணைநிலை அமைப்புகளுக்கான மாவட்ட பொறுப்புகள், இவற்றையெல்லாம் செய்து முடிக்க இன்னும் 6 மாதம் எடுத்துக்கொள்ளும் என்கிற அளவுக்கு நிலைமை உள்ளது. பொறுப்பு கேட்டு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 22,200க்கு மேல். நம்முடைய கட்சியில் தமிழ்நாடு முழுவதும் பொறுப்புகளுக்காக விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கையே 23,000 கிட்டத்தட்ட. அதிலும் மாநில பொறுப்புகளுக்கு நாம் கோரிக்கை வைக்கவில்லை, வெறும் மாவட்ட அளவிலான பொறுப்புகளுக்கு மட்டும் விண்ணப்பம் செய்யுங்கள் என்று கேட்டோம். அந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் நாம் கணினிமயப்படுத்தி அதன் அடிப்படையிலே பொறுப்பாளர்களை தேர்வு செய்கிற பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இது ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கமும் ஒன்று. இன்றைக்கு சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தில் மாநில அளவிலான பொறுப்புகள் அனைத்தும் நியமனம் செய்யப்பட்டு விட்டன. இனிமேல் மாவட்ட அளவிலான பொறுப்புகள் நியமனம் செய்யப்பட வேண்டும். ஒரு வகையிலே சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் மட்டும்தான் இந்த அளவுக்கு நியமனங்களை செய்து முடித்திருக்கிறது. வழக்கறிஞர் அணி முதன்மை செயலாளராக மீண்டும் அதே தலைமை பொறுப்பை வகித்த பார்வேந்தன் அவர்களையே நாம் நியமித்திருக்கிறோம். பெரும்பாலும் கடந்த காலங்களில் பணியாற்றிய பொறுப்பாளர்களை மீண்டும் அதே பொறுப்பை ஏற்று செயல்பட நாம் அனுமதிக்காமல் மாற்றி வேறு பொறுப்புகளுக்கு நியமனம் செய்வதை கடைபிடித்து வருகிறோம். அவரும் கூட இந்த முறை வழக்கறிஞர் அணிக்கு வேறு யாரையாவது நீங்கள் தலைமை பொறுப்பிலே நியமனம் செய்து கொண்டு எனக்கு இன்னொரு துணைநிலை அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றில் இந்த வாய்ப்பை தாருங்கள், அல்லது தலைமை பொறுப்புகளுள், தலைமை நிர்வாக பொறுப்புகளுள் ஏதேனும் ஒன்றை தாருங்கள் என்று கேட்டார். சரி, பார்ப்போம் என்று நான் சொன்னேன். ஆனால் மீண்டும் அவரையே உங்களை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பாளராக நியமனம் செய்திருக்கிறோம். அவர் மனமுவந்து அதை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவரை வைத்தே இந்த பொறுப்பாளர் பட்டியலை தயாரிக்க சொன்னேன். இதில் வேறு எந்த அணியிலும் இல்லாத சில நடைமுறைகளை நீங்கள் கவனிக்க முடியும். முக்கியமான வேறுபாடு எலக்டோரல் பவுண்டரிஸ், தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கிற எல்லைகளின் அடிப்படையில் நிர்வாகத்தை நாம் முறைப்படுத்துகிறோம். ரெவென்யூ மாவட்ட அடிப்படையில்
செயல்படுவது கடந்த கால நடைமுறை. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த 38 மாவட்டங்களையும் வருவாய் மாவட்டங்கள் என்று நாம் அழைக்கிறோம். அரசாங்கம் வரையறுத்திருப்பது. அதை நாம் 2ஆகவோ 3ஆகவோ பிரித்து கட்சி மாவட்டங்கள் என்று கடந்த காலங்களில் பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறோம். இந்த முறை வருவாய் மாவட்டம் என்பதை முற்றாக மறந்துவிட்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக, பாராளுமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் ஆணையம் வரையறுத்த எல்லைகளை கொண்டு நம்முடைய கட்சி நிர்வாக எல்லைகளையும் தீர்மானித்திருக்கிறோம். இது வேறு எந்த கட்சியிலும் இன்னும் நடைமுறைக்கு வராமல் நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிற, முதலாக அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரு நடைமுறை. அதே போல 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்டங்கள் என்கிற பெயரில் தொகுதி மாவட்ட செயலாளர்களை நியமித்திருப்பது இந்தியாவிலேயே முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். மேலோட்டமாக பார்த்தால் இது என்ன கேலி கூத்தாக இருக்கிறது என்று எண்ண தோன்றும். நுட்பமாக பார்த்தால் இது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்கிற அதிகார பரவலாக்க நடவடிக்கை என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ரெவென்யூ மாவட்டத்திற்கு ஒரு செயலாளர் போட்டால் 38 பேருக்குத்தான் வாய்ப்பு. ஒவ்வொரு மாவட்டத்தையும் 2ஆக பிரித்து மாவட்ட செயலாளர்கள் நியமித்தால் 76 பேருக்கு வாய்ப்பு. 3ஆக பிரித்தால் மேலும் ஒரு 38 பேர், ஒரு 114 பேர் என்று கருதுகிறேன். அவ்வளவுதான் வாய்ப்பு தர முடியும். ஆனால் 234 பேருக்கு மாவட்ட செயலாளர் வாய்ப்பை இப்போது தந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் கீழே குறைந்தது மாவட்ட நிர்வாகத்தில் மட்டும் 21 பேருக்கு வாய்ப்பு தருகிறோம். அப்படி பார்த்தால் 234 மாவட்டங்களுக்கும் 21 பேர் என்று கணக்கு வைத்துக் கொண்டால் இந்த மாவட்ட நிர்வாகத்தில் ஏராளமானவர்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதிகார பகிர்வு ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகளுள் அதிகார பகிர்வு என்பது முதன்மையானது. ஒரே இடத்துல அதிகாரம் குவிஞ்சிருக்க கூடாது. ஒட்டுமொத்த ரெவென்யூ மாவட்டத்துக்கும் ஒருத்தர் மாவட்ட செயலாளர்னா அவர் மட்டுமே அந்த ரெவென்யூ மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதிகள் அல்லது 10 சட்டமன்ற தொகுதிகளை அவர் தான் நிர்வாகம் செய்வார். அவர் கீழே ஒரு 15 பேர் 20 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான் மொத்தத்துக்கு. இன்றைக்கு அதை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு இருக்கிறோம். ஏராளமானவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறோம். மாநில செயலாளர்கள் பொதுவாக எந்த கட்சியிலும், தேசிய கட்சிகளில் மாநில செயலாளர் பொறுப்பு உண்டு. மாநில கட்சிகளில் மாநில செயலாளர் என்கிற பொறுப்பு கிடையாது. திமுக, அண்ணா திமுக இதெல்லாம் துணைநிலை அமைப்புகளில் மட்டும் இருக்கும், கட்சியில் இருக்காது. நம்முடைய கட்சியில் மண்டல செயலாளர்கள் என்ற ஒரு புதிய பொறுப்பை அறிவித்திருக்கிறோம். ஒரு பார்லிமெண்ட், ஒரு மண்டலம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மண்டல பொறுப்பாளர். துணைநிலை அமைப்புகள் அனைத்துக்கும் மாநில செயலாளர்கள் கூடுதலாக 3 பாராளுமன்றம், நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில செயலாளர் என்கிற அடிப்படையில் 13 மாநில செயலாளர்களை, 39 தொகுதி 13 மாநில செயலாளர்களை நியமனம் செய்திருக்கிறோம். இப்போ கூடுதலாக பலருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதைவிட முக்கியமான இன்னொரு புதுமை என்னவென்றால், பொதுவாக ஆண் மைய அணுகுமுறை அப்படிங்கிறது தான் எல்லா தளங்களிலும் உண்டு. அதாவது மென் சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச், மேல், அதாவது ஆண் மைய அடிப்படையில் சிந்தனை. யாருக்கு எந்த பொறுப்பில் நியமித்தாலும் ஆண்களை நியமனம் பண்ணுறது, வேணா பெண்களை துணையாக போடுறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கடந்த முறையே நாம் அறிமுகப்படுத்தியது, ஒரு ஆண் மாநில செயலாளர் என்றால் அவருக்கு நேராக ஒரு பெண் மாநில செயலாளர், இரட்டை மாநில செயலாளர்கள். அதை 3 அமைப்புகளுக்கு முன்பு அறிவித்தோம். இளைஞர் அணி, அதாவது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, மாணவர் கழகம், முற்போக்கு மாணவர் கழகம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, இந்த 3 அமைப்புகளுக்கு மட்டும் இணை துணை என்று இல்லாமல் மாவட்ட செயலாளர்னா 2 பேர், மாநில செயலாளர்னா 2 பேர், பெண்கள் சரிபாதியான மக்கள் தொகை கொண்ட சமூகம் என்கிற நிலையில்
பெண்களை அமைப்பாக்குவதிலே ஆண்களுக்கு இருக்கிற சிக்கல்களை தகர்க்க, பெண்களோடு இன்னும் நெருக்கமாக சென்று கிராமப்புறங்களில் அவர்களை அமைப்பாக்க, அரசியல் படுத்த வாய்ப்பு தரும் வகையில் 3 அமைப்புகளுக்கு மட்டும் அதை அறிமுகப்படுத்தினோம். அதை நம்முடைய கட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டது. 10% பெண்களுக்கு மாவட்ட நிர்வாகம், 10% தலித் அல்லாதவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம், 25% 45 வயதுக்கு குறைவாக இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு வாய்ப்பு. இதையெல்லாம் அறிமுகப்படுத்தியது முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே எந்த அமைப்பிலும் கிடையாது, எந்த கட்சியிலும் கிடையாது. இந்த முறை அதை விரிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த 3 இயக்கம் என்பதை விரிவுபடுத்தி இப்போ வழக்கறிஞர் அணியில் அது மாதிரி சமமாக போட்டிருக்கோம். பொறுப்பாளர்களை நியமனம் செய்யும் போது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாநில துணை செயலாளர் போட்டால் பெண்ணிலும் ஒரு மாநில துணை செயலாளர், அதில் இணை துணை அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் மற்ற மாவட்ட அளவில் வேற பொறுப்புகள் போட போகிறோம், மாவட்ட அமைப்பாளர்கள். அதிலும் அதே மாதிரி 2 பேர். இப்போது சமமாக பெண்களுக்கான வாய்ப்பை நாம் தருகிற போது, பெண்கள் அமைப்புக்குள்ளே வருகிற போது, பெண்கள் அரசியல் படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு மேலும் பெருகுகிறது. அப்போதான் அவங்க எம்பவராக முடியும். எல்லாம் அரசாங்கத்திலே மட்டுமே எம்பவராக முடியும் என்று இருக்கக்கூடாது. நம்முடைய கட்சியிலும் இந்த அதிகார பரவலாக்கத்தை செய்ய வேண்டும் என்பது ஒரு முதன்மையான கொள்கை நிலைப்பாடாக நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தில் இன்றைக்கு இவ்வளவு பேர் பெண்கள் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தில் கூடுதலாக என்ன செய்திருக்கிறோம் என்றால், ஒரு நாடாளுமன்றத்திற்கு ஒரு மாநில துணை செயலாளர் என்று பிற அணிகளில் நாம் நியமனம் செய்கிற நிலையில், வழக்கறிஞர்கள் சங்கத்தில் மட்டும் ஒரு பாராளுமன்றத்திற்கு 2 பேர் மாநில துணை செயலாளர்களாக நாம் நியமனம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தா என்ன, இவ்வளவு பேரை போட்டால் எப்படி துண்டறிகளை பேர் போடுறது, சுவரட்டியில் பேர் போடுறது, எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் உருவாகும். எல்லோரும் நம் சகோதரர்கள் என்று நாம் எண்ணத் தொடங்கினால் எல்லோருக்கும் இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரையும் நாம் அதிகாரமான பீடத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பதில் ஒரு தலை நிமிர்வு உருவாகும். ஆகவே இந்த அதிகார பரவலாக்கத்தை தலைமை எடுத்த இந்த முடிவை, இந்த நிலைப்பாட்டை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். இந்த புரிதலோடு நீங்கள் களத்திற்கு செல்ல வேண்டும். அப்புறம் என்ன செயல் திட்டம் என்பதை பின்னர் நாம் வரையறுத்துக் கொள்ளலாம். தேர்தல் முடியட்டும், மறுபடியும் நாம் கூடி பேசப் போகிறோம். அப்போது நாம் நம்முடைய பணிக்களம் என்ன என்பதை நாம் வரையறை செய்து கொள்ளலாம். எப்படி செயல்பட போகிறோம் என்கிற செயல் திட்டங்களையும் நாம் வரையறுத்துக் கொள்ளலாம். இது ஒரு பகுதி. இரண்டாவது, தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தல். ஒவ்வொரு முறையும் நாம் தேர்தலை எதிர்கொள்ளுகிற போதெல்லாம் இந்த அணியின் மாநில செயலாளராக அன்றைக்கு பொறுப்பேற்றிருந்த, முதன்மை செயலாளராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற பார்வேந்தன் சுதந்திரமாக முடிவெடுப்பார். முடிவெடுக்க நாம் அனுமதித்திருக்கிறோம். ஆகவே யாரை வேட்பாளராக தேர்வு செய்வது என்பதை கடந்த பார் கவுன்சில் தேர்தலின் போதும் அவரே தான் முடிவு செய்தார். அவரே போட்டியிட்டார் என்று கருதுகிறேன். ஆமாம், அதையொட்டி அவர் இது போன்ற சில நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தார். அதிலே நான் பங்கேற்றேன், கலந்து கொண்டேன். இந்த முறை தேர்தல், அது பற்றி நான் எதுவும் சிந்திக்க நேரமும் இல்லை. அதை பற்றி அவரிடத்தில் நான் தொடர்பு கொண்டு பேசவும் வாய்ப்பில்லாத நிலை இருந்தது. ஒரு முறை வழக்குரைஞர் சுமதி அவர்கள் என்னிடத்தில் இதுபோல் நான் போட்டியிட விரும்புகிறேன், ஏற்கனவே அதற்கான அறிவிப்புகளை செய்து நான் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகிறேன்,
கட்சி சார்பாக போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். நான் உடனே சொன்னேன், இதற்கென்று ஒரு சங்கம், நம்முடைய சங்கம் இருக்கிறது, மாநில செயலாளர் இருக்கிறார், பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். இது குறித்து அவர்தான் முடிவு செய்வார். அவரை நீங்கள் சந்தித்து பேசுங்கள், இல்லை நீங்களே சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் சொல்லுவதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் போய் சந்திக்க வேண்டும். அதிலே ஒரு நெருடல் இருக்கிறது. இதுவரையில் நீங்கள் கட்சியிலும் எந்த பொறுப்பிலும் இல்லை, சங்கத்திலும் எந்த பொறுப்பிலும் இல்லை. ஆகவே பார்வேந்தன் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்வார் என்று எனக்கு தெரியவில்லை. முதலில் நீங்கள் மாநில செயலாளர் பார்வேந்தனை சந்தியுங்கள் என்று நான் அவருக்கு வழிகாட்டினேன். அவர் பார்த்தார். பிறகு டெல்லிக்கு வந்து என்னை சந்தித்தார். நான் மறுபடியும் சொன்னேன், இது பற்றி சங்கம்தான் முடிவு செய்ய வேண்டும், மாநில செயலாளர் தான் முடிவு செய்ய வேண்டும். அவரோடு பேசுங்கள், உங்கள் கோரிக்கையை வையுங்கள். நீங்கள் நீண்ட காலமாக இந்த இயக்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறீர்கள் என்பதை அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். கட்சியிலே பொறுப்பில் இல்லாமல் இருக்கலாம், சங்கத்தில் பொறுப்பில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த இயக்கத்தின் மாநாடுகளில், போராட்டங்களில் பங்கேற்ற விவரங்களை எடுத்து சொன்னால் அவருக்கும் உங்களை தெரியும். ஆனால் பொறுப்பில் இல்லை என்கிற ஒரு மைனஸ் இருக்கிறது, குறைபாடு இருக்கிறது. எனவே சொல்லுங்கள் என்று நான் வழிகாட்டினேன். அதன் பிறகு அவரோடு பேசி, பிறகு அவர் என்னிடத்திலே வந்து இருவரும் பேசிய போது அவர் திமுக தரப்பிலிருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது என்ற கருத்தை சொன்னார். யார் சொன்னது என்ற போது என்ஆர் இளங்கோ, அவர் வழக்கறிஞர் அணியில் உள்ள பொறுப்பாளர். இன்னும் சொல்ல போனால் அவர்தான் முதலில் என்னை தொடர்பு கொண்டார். அதாவது பார்வேந்தன் சொல்வதற்கு முன்பே என்னை அவர் ஒரு நாள் தொடர்பு கொண்டார். அவருக்கு நான் சொன்னேன், இது தொடர்பாக எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் பார்வேந்தன் எண் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை என்றால் நான் அனுப்புகிறேன், அவரிடத்தில் சொல்லி உங்களை அழைக்க சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். எது தொடர்பாக என்று கேட்டபோது தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தல் தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நாம் ஒரு சிண்டிகேட் மாதிரியான ஒரு கூட்டணி உருவாக்கி நாம் தனித்தனியாக நின்று வாக்குகளை சிதறடிப்பதை விட எல்லோரும் சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டால் நாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, இது குறித்து தான் பேச வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் பார்வேந்தன் அவரிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு அது குறித்து விவாதியுங்கள் என்று சொல்லிவிட்டேன். பிறகு எனக்கு கிடைத்த தகவல், அவர் 2 பேரை நிறுத்த சொல்லுகிறார். உங்கள் சங்கத்திலிருந்து 2 பேர் பட்டியலை கொடுங்கள், 2 பேரை நிறுத்த சொல்லுங்கள் என்று கேட்டதாக பார்வேந்தன் இடத்தில் சொன்னார். உடனே நான் அவரை தொடர்பு கொண்டு என்ன விவரம் என்று கேட்டேன். ஆமாம், உங்கள் கட்சியிலிருந்து, உங்கள் சங்கத்திலிருந்து 2 பேரை நியமனம், அதாவது பரிந்துரையுங்கள். அந்த 2 பேரில் ஒருவர் சொந்தமாக ஒரு 500 வாக்குகளை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும், ஒருவர் புதிய வேட்பாளராக கூட இருக்கலாம், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னார். அந்த விவரத்தை உடனடியாக பார்வேந்தரிடத்தில் நான் தொடர்பு கொண்டு சொன்னேன். அவருக்கு பதில் சொல்லுகிற போது நான் சொன்னேன், சொந்தமாக 500 வாக்குகள் பெறக்கூடிய தகுதி உள்ளவர்கள் எங்கள் கட்சியில் யாரும் இல்லை வேட்பாளர்கள். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வேலை செய்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே வாக்குகளை திரட்டுவதற்கு பொருளாதார வலிமையோ அல்லது தனிப்பட்ட செல்வாக்கோ இல்லை என்று சொன்னபோது அவர் அடுத்த வார்த்தை சொன்னார், இல்லை பார்வேந்தனுக்கு அந்த செல்வாக்கு இருக்கிறது, எல்லா அசோசியேஷன்லேயும் அவருக்கு தொடர்பு இருக்கிறது, அவர் ஒரு ஆள், அவரோடு இன்னொரு ஆள், யாராவது ஒரு பெண், இப்படி நீங்கள் பரிந்துரை செய்தால் நல்லது என்று சொன்னார். உடனே இவரை தொடர்பு கொண்டு அவரே இப்படி சொல்லுகிற போது, நீங்கள் ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள், நீங்களே ஒரு வேட்பாளராக இருங்கள் என்று சொன்னேன். அவர் முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்லை நீங்கள் நில்லுங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். சரி நான் சொல்லிட்டார். ஆனால் அவர் பரிந்துரைத்து அனுப்பவில்லை. மறுபடியும் என்ஆர் இளங்கோவிடமிருந்து அழைப்பு. பிறகு நான் இவரை தொடர்பு கொண்டு, நீங்கள் ஒரு வேட்பாளர், இன்னொரு வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்யுங்கள், சுமதி கேட்கிறார். அவர் ஏற்கனவே தன்னை வேட்பாளர் என்று சமூக ஊடகங்களில் அறிவிப்பும் செய்துவிட்டார், நம்மோடு நீண்ட காலமாக பயணிக்கிறார், அவரை பரிசீலியுங்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். பிறகு அவர் உறுதிப்பட சொல்லிவிட்டார், அண்ணா நான் 2 பேர் யாருன்னு நான் சூஸ் பண்ணி போட்டுக்கிறேன், ஆனால் நான் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டார். சரி, கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ யாரை போட போகிறீங்கன்னா
அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி விவேகானந்தன் ஒரு பக்கம் அங்கேயே முக்கியமானவர் இருக்கார், தென் மாவட்டங்களில் யாராவது ஒருத்தரை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், இப்போ இந்துமதி வழக்குரைஞர் அவங்களும் கேட்குறாங்க, இதிலேருந்து யாராவது ஒருத்தரை தேர்வு பண்ணலாம், சுமதி ஒரு ஆளை போட்டுக்கலாம், 2 பேரை போட்டுக்கலாம்னு சொன்னார். சரி, அப்போ தேர்வு பண்ணி முடிவு பண்ணி அறிவிங்க. நான் அறிவிச்சிருவானார, அறிவிச்சிருங்க. அப்போ சுமதி, இந்துமதி 2 பேரையும் எழுதி என்ஆர் இளங்கோவுக்கு அனுப்பியாச்சு, செய்தியும் வெளியிட்டாச்சு. இதற்கு பிறகு தான் அவங்க டெல்லிக்கு வராங்க. யார்? சுமதி. 2 பேரை போட்டால் ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தர் போட்டால் தான் சரியாக இருக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை இந்த முறை கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் மறுபடியும் சொன்னேன், இந்த முடிவை வந்து மறுபடியும் அவர் பார்வேந்தன் தான் எடுக்கணும், அவர் சங்க செயலாளர், இன்றைக்கி அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு. அப்போ பார்வேந்தன் என்ன சொன்னார், அண்ணா நான் வந்து ஒரு கூட்டம் ஜூமில் ஒருங்கிணைக்கிறேன், அந்த கூட்டத்தில் நான் பேசிக்கிறேன், 2 பேரையே போட்டு நம்ம 2 பேரையும் ஜெயிக்க வைப்போம், அது வந்து ஒருத்தர் தான் வந்து ஜெயிக்க வைக்க முடியும்லாம் ஒன்றும் கிடையாது, நாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனா போதும், நீங்கள் ஒரு 6 இடத்துலையாவது பேச வேண்டியிருக்கும், நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் வந்தால் போதும்னு சொன்னார். சரி, ஜூம் மீட்டிங் நடத்துங்க. இப்போ நான் டெல்லியில் இருக்கும்போது ஜூம் மீட்டிங் நடந்துச்சு, எல்லாருமே வரவேற்று பேசியிருந்தாங்க. விவேகானந்தன் உள்ளே பூந்தார். அவர் குறுக்கிட்டு தடாலடியா, இல்லை அப்படிலாம் முடியவே முடியாது, 2 பேர் என்ன ஜெயிக்க முடியாது, யாராவது ஒருத்தர் அறிவிங்க, இந்துமதி இல்லைன்னா சுமதி, யாராவது ஒருத்தர் அறிவிங்க, இதை மறுபரிசீலனை செய்யுங்க, 2 பேர் முடியாதுன்னு அவர் சொன்ன பிறகு இது ரிவ்யூவுக்கு வந்துருச்சு. அப்போ இவங்க ஜூமில் லேட்டாக போய் ஜாயின் பண்ணி இவங்களும் பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போது 2ன்னு அறிவித்த பிறகு 1ன்னு எப்படி அறிவிக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை. அப்போ சில நம்முடைய வெல்விஷர்ஸ், பார் கவுன்சில், மற்ற மூத்த வழக்கறிஞர்கள், திமுக தரப்பில் அவங்க எல்லாமே 2 பேரை போட்டால் ஜெயிக்கலாம், ஒருத்தராக இருந்தால் கட்டாயம் ஜெயிக்கலாம், அதனால் நீங்கள் ஒருத்தராக நீங்கள் அறிவிச்சிடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணார்னா, இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நான் பேசுகிறேனே, பேசிட்டு தான் அவர் முடிவு பண்ண முடியும். இப்போ 2 பேர்ட்டையும் பேசிய பிறகு எனக்கு அவர் சொன்ன தகவல், இந்துமதி நான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, இனிமேல் அவங்க ரொம்ப இளமையாக இருக்காங்க, இவங்க கொஞ்சம் வயது மூப்பு நிலையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டோம், எனவே சுமதி அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணார். சரி, அவங்க இந்துமதி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அறிவிங்க. அதன் பிறகு தான் சுமதின்னு அவர் அறிவிக்கிறார். நான் வந்து நம்முடைய கலைவாணர் அவர் நிகழ்ச்சி ஒன்று முடிச்சுட்டு கீழே வெளியே வரும்போது சுமதி வந்து ஒரு பேப்பரை காட்டினாங்க. என்னன்னு கேட்டேன், சிங்கிளாக முடிவாகிடுச்சு, இதில் நீங்கள் கையெழுத்து போடணும். பார்வேந்தன் சொல்லிட்டாரா? இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க, பார்வேந்தன் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்க சொன்னார், கையெழுத்து போட்டாச்சு. இப்படி தான் அந்த தேர்வு நடந்தது. ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வதில் எவ்வளவு சிக்கல், அதுவும் தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கே இந்த நிலை. இப்போ எம்எல்ஏவுக்கு எப்படி நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு தொகுதியும் 10, 15 பேர், 20 பேர் இப்போ விருப்ப மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வாங்க போகிற தொகுதி எத்தனை தெரியல, 234 தொகுதியிலேருந்து ஆள் வந்திருக்கிறாங்க. தூக்கமே கிடையாது, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட தூங்குறது இல்லை. 2:30 மணிக்கு போனாலும் கும்பல் வந்து நிற்கிறான். எந்த ஹோட்டலில் போய் நம்ம தெரியாமல் போய் ரூம் போட்டுத்தாங்கனாலும் 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறாங்க. இன்றைக்கி காலையில் அப்படி தான், நான் வெளியே வரேன், கீழே பார்த்தா ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்க. கடுமையாக அவங்களை சத்தம் போட்டு விட்டு, உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதப்பா, என்னை தேடி வந்து இருக்கிற இடமெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆக இந்த பார் கவுன்சிலில் இன்றைக்கி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற சுமதி அவர்கள் பஞ்சமி நிலமீட்பு இயக்க நடவடிக்கையின் போது அண்ணன் ஜெயகரன் ஜோசப் அவர்களின் அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறேன். அவங்க அதை ரீகால் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சென்னையில் இருக்கிற ஒரு அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறேன். இப்போ அவர் இல்லை, ஒரு காலமாகிவிட்டார். அதன் பிறகு வந்து இவங்க நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்திருக்கிறாங்க. பொறுப்பு அவங்க கேட்டதில்லை, நம்ம கொடுத்ததில்லை. வழக்கறிஞர் சங்கத்திலையும் பொறுப்பு அவங்க கேட்டதில்லை. ஆனால் அவங்க பங்கேற்காத நிகழ்ச்சிகள் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு எல்லா மாநாடுகளுக்கும் வந்திருக்கிறார். அந்த அறிமுகத்தை வைத்து அல்லது அந்த தொடர்புகளை கட்சியில் ஆற்றிய அந்த பங்கேற்பு பணிகளை வைத்து
என்னை கட்சியின் வேட்பாளராக நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் அதை கிளைம் பண்ணாங்க. இதை தான் நான் நம்முடைய பார்வேந்தரிடத்திலே எடுத்துரைக்க சொன்னேன். ஏன்னா அவர் சங்கத்தில் ஏற்கனவே அந்த ஆஸ்பிரன்ஸ் யார் வேட்பாளராக போட்டினுங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் பொருட்படுத்தாமல் தலைமையிலிருந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு செய்ய முடியாது. மாநில செயலாளருக்கும் தெரியாமல் அப்படி செய்ய முடியாது. நான் ஒரு முடிவெடுத்து அதை திணிக்கிற வழக்கம் என்கிட்ட கிடையாது. அதனால் ஜனநாயகபூர்வமாக இது ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு வேட்பாளர் தேர்வு நடக்க வேண்டும், அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 2 மாதம் இது உருண்டு ஓடிச்சு. 1.5 மாதத்துக்கு மேலே இந்த பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஒரே டென்ஷன்னே சொல்லலாம். இப்போ வழக்கறிஞர் உதயகுமாரும் இந்துமதியும் அறிவிக்க போகிற ஒரு நாள் 2 நாளுக்கு முன்பு தான் என்னை பார்த்தாங்க. அது என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்வேந்தனை பார்த்தா போதும். ஏன்னா இந்த விவகாரங்களில் பெருசாக கட்சி தலையிட்டு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு இதுக்கு நம்ம பெருசாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. அதனால கூட அவர் சரி பார்வேந்தனை பார்த்தா போதும்னு அவங்க நினச்சிருக்கலாம். என்னை பார்க்கல. எனக்கு 2 நாட்களுக்கு முன்னால் தான் வாட்ஸ்அப்பில் ஒரு லாங் மெசேஜ், பெரிய ஒரு செய்தி அனுப்பி எனக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கணும், நான் தான் கட்சியில் போராடி இருக்கிறேன், வழக்குகளை சுமந்திருக்கிறேன், என் மனைவியை நான் நிப்பாட்டுகிறேன், அதனால் எனக்கு அந்த வாய்ப்பை கட்டாயம் தரணும் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அப்போ நான் என்னங்க பார்வேந்தன் ஃபோன் அடித்து இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன்னா, சரி நான் பேசிக்கிறேண்ணா, இப்போ தான் அவங்க உங்கள்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, என்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு என்னோட தொடர்பு இல்லை. அப்புறம் 2 அறிவிக்கப்பட்ட உடனே நன்றி தெரிவித்து ஒரு மெசேஜ் போட்டார். ஒரு 1 மாற்ற உடனே என்னை நேராக பார்த்தார். நான் சொன்னேன், நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால தானே 1ன்னு முடிவாயிருக்கு, அப்படி தான் எனக்கு தகவல். இல்லை நான் ஒத்துக்கலை, நான் மறுத்துட்டு தான் வந்தேன், 2 பேரும் தான் சொல்லிட்டு வந்தேன், இப்படி மாற்றி பேசினா என்ன, நான் பார்வேந்தன்ட்ட பேசிக்கிறேன், நீங்கள் போங்க என்ன. அவங்க என் கூட கொடுத்த நோட்டீஸை வச்சு என்கிட்ட அவங்க கொடுத்து அதுக்கு நான் ஒப்புதல் கொடுத்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. அதாவது மறுபடியும் 2 பேர் தாங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் அவங்க என்கிட்ட முறையிட்டாங்க. நான் மறுபடியும் மாநில செயலாளரை போய் பாருங்கள் அப்படின்னு நான் அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தேன். மறுபடியும் அந்த சிக்கல் தீரலைங்கிற கவலை எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அவங்களும் வேட்புமனு தாக்கல், இவங்களும் வேட்புமனு தாக்கல். அவங்கள வித்ட்ரா பண்ண சொல்லி பார்வேந்தன் கேட்குறார், அவங்க வித்ட்ரா பண்ணலை. இப்போ ஒருத்தர் நின்னாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு முடிவு நாம் எடுத்துட்டோம். ஒரு நீண்ட விவாதங்களுக்கு பிறகுதான் முடிவு எடுத்தோம். யார் மீதும் எந்த முடிவும் திணிக்கப்படவில்லை, எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. திருமாவளவன் முடிவெடுத்து விட்டார், அதனால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. திருமாவளவன் முடிவெடுக்கலை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாநில செயலாளரோடு ஒரு முறைக்கு பல முறை விவாதிக்கப்பட்டது. சுமதிக்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. கட்சியிலும் நீங்கள் பொறுப்பில் இல்லை, சங்கத்திலும் பொறுப்பில் இல்லை, எப்படி நாங்கள் உங்களை தேர்வு செய்வது என்கிற கருத்தும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் தன்னுடைய பங்கேற்பை வெளிப்படுத்தினார். பிறகு பலரும் கேட்கிறார்கள் என்று பார்வேந்தன் இடத்துல சொன்னார். அப்போ யார் யார் கேட்குறாங்க அப்படிங்கும்போது மகேஸ்வரி பேரையும் சொன்னார். மகேஸ்வரி கேட்குறாங்க, வேற யார் கேட்குறா? விவேகானந்தர் தென் மாவட்டங்களில் தஞ்சை பகுதியில் யாராவது அவரை நிப்பாட்டலாம், ஒரு ஆண் அப்படின்னு நினச்சா அவரை நிப்பாட்டலாம். இல்லை ஒரே ஒரு பெண்ணை போகணுன்னா ஏன் வழக்கறிஞர் மாலதியை போடக்கூடாது மதுரையில் அப்படிங்கிற ஒரு தகவலை என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், அவங்க இதுவரையிலும் என்கிட்ட கேட்கவும் இல்லை, என்னோட எதுவும் கருத்து பகிர்ந்து கொள்ளவில்லை. அப்படிலாம் வேண்டாம், அப்படி கேட்டால் கூட வேண்டாம், அதை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆகவே ஒரு நீண்ட விவாதத்திற்கு பிறகுதான், விவாதங்களுக்கு பிறகுதான், கலந்துரையாடலுக்கு பிறகுதான், இணைய வழி கலந்துரையாடலுக்கு பிறகு, நேரிலே இருதரப்பையும் அழைத்து வைத்து பேசிய பிறகு ஒரு டெமோக்ராட்டிக் பேஸ்ட் டெசிஷன்,
ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு முடிவு தான் எடுக்கப்பட்டது. நீங்கள் அதை என்ன, நீங்கள் எல்லாமே அட்வொகேட்ஸ், எப்படி விவாதிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், எப்படி ஆர்குமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கன்வின்ஸ் ஆகாமல் ஒரு வேலையை செய்ய முடியாது, அப்படி செய்யவும் கூடாது. அப்போ இந்த முடிவு எடுக்கப்பட்டதனுடைய பின்னணி, இந்த பேக்ரவுண்ட் கட்டாயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே தான் இதை வெளிப்படையாக நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். இப்படி எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லிக்கொண்டு கலைத்து விடக்கூடாது, வாக்குகளை சிதறடித்து விடக்கூடாது. எடுத்த முடிவு ஜனநாயகபூர்வமாக எடுக்கப்பட்ட முடிவு. இன்னொரு போட்டியாளரை கலந்து பேசாமல் எடுக்கவில்லை, கலந்து பேசி எடுக்கப்பட்ட முடிவு. அவருக்கு வேறு வாய்ப்புகள் தரப்படும் என்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டது. பார்வேந்தன் அவர்கள் நம்ம எலெக்ஷனில் ஒருவேளை ஜெயிச்சு நம்முடைய கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அரசு வழக்கறிஞர்களை கேட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரியான பேனல் அட்வொகேட்டாக எப்படியாவது போராடி தலைவர் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் ரொம்ப யங்ஸ்டராகவும் இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் விட்டு கொடுங்க அப்படிங்கிற வரையிலும் பார்வேந்தன் பேசினார். உண்மைதானே? பேசினீங்கல்ல? எந்த அளவுக்கு இங்கே டெமோக்ராட்டிக்காக நடந்திருக்குங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் அவங்க கட்சியிலோ அல்லது சங்கத்திலோ பொறுப்பாளராக இல்லாமல் இருந்தார் என்பது உண்மை. ஆனால் நம்முடைய கட்சி நடவடிக்கைகளில், நிகழ்வுகளில், போராட்டங்களில், மாநாடுகளில் அவர் பங்கேற்றார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ போட்டியாளர் பல பேர் இருக்கிறாங்கன்னா அந்த பல பேரில் இப்போ மகேஸ்வரியை கூப்பிட்டு அவர் சொன்னார், சரி விவேகானந்தன் அவர் வேண்டாம், மாலதி தேவையில்லை, இப்போ 2 பேர் தான். இப்போ இந்த 2 பேருக்கு இடையில் அவங்க டூ யங், ரொம்ப இளம் வயதில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்த தேர்தல் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அப்போது இவங்களை கன்சிடர் பண்ணலாங்கிற ஒரு நிலையில் தான் அந்த கலந்துரையாடல் நடந்தது. ஒரு முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். அவர் வித்ட்ரா பண்ணவில்லை என்கிற நிலையில் என்கிட்ட வந்தாங்க. அப்போ பார்வேந்தன் வரலை. இப்போ வித்ட்ரா பண்ணலைன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்கு நடவடிக்கை தான் எடுக்கணும், வேறு வழி இல்லைன்னா எலெக்ஷன். சட்டமன்ற தேர்தலில் அப்படி தான். ஐயாசாமின்னு ஒரு தம்பி, நல்ல தம்பி தான், அவர் திடீர்னு மங்களூர் திட்டக்குடி போய் ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். திரும்ப பெறுப்பான்னு, திரும்ப பெறலை, கட்சி விட்டு நடவடிக்கை எடுத்துட்டோம். அதோடு அவர் வேகமாக வேறு ஒரு கட்சியில் போய் சேர்ந்தார். திருவிடை மருதுவர் திமுகவுக்கு தான் ஒதுக்குனாங்க, நமக்கு ஒதுக்கலை. நான் வாங்கினா அவருக்கு கொடுக்கணுமேங்கிறதுனால வாங்காமல் விட்டுட்டுன்னு ஒருத்தர் தானாக கற்பனை பண்ணிக்கிட்டான். தஞ்சை அரசன் அவனாக கற்பனை பண்ணிக்கிட்டான். நாம் எவ்வளோ கேட்டோம், ஃபைட் பண்ணோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஒரே வார்த்தையில் சொன்னார், எங்களுக்கு வேட்பாளர் இருக்கார் அங்கே கோவிச்செழியன், அவருக்கு தான் அந்த சீட்டு, நீங்கள் அதை கேட்காதீங்க, வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்னார். கலைஞரும் சரி, இவரும் சரி. திருவிடை மருதுரை நம்ம கேட்கவே முடியல. அந்த தம்பி என்ன பண்ணிட்டார், போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். நான் சொன்னேன், தம்பி நீ வித்ட்ரா பண்ணீங்கன்னு. வித்ட்ரா பண்ண முடியாதுன்ட்டார். வேறு வழி இல்லை, நம்ம நடவடிக்கை எடுத்தோம். அவர் ஒரு கட்சி தலைவராகிட்டார். நடவடிக்கை எடுத்தோன்னே இப்போ இது பார் கவுன்சில் தேர்தல். 2 வேட்பாளர், அவரும் என்னோட நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க, இவங்களும் என்னோட நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. 2 பேரும் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க. நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் 2 பேரையும் சந்தித்து வாழ்த்து சொல்கிறீங்க. இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது, இந்த குழப்ப நிலையை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை வருகிற போது, இல்லை இதுதான் அதிகாரபூர்வமான வேட்பாளர், இவர்கள் மீது நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இயல்பாக எழுகிறது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் மாநில செயலாளர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதை என்ற கொண்டாந்து காட்டினாங்க. அறிவிச்சாச்சான்னா ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் போட்டாச்சுன்னாங்க. சரி, ரைட். ஆகவே இப்போது நம் கட்சியின் சார்பில் அல்லது சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரே வேட்பாளர் தான் போட்டியிடுகிறார். இதில் உங்களுக்கு, அதாவது இந்த வேட்பாளரை தேர்வு செய்வதில் உங்களுக்கு இதற்கு மேலும் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, நான் சொன்னதில் உங்களுக்கு இன்னும்
உடன்பாடு ஏற்படவில்லை என்றாலும் கூட 100 விழுக்காடு என்ன நடந்ததோ அதையே உங்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். எல்லாவற்றையும் கடந்து இந்த முறை நாம் தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்குள் போக வேண்டும், நுழைய வேண்டும். எனவே இப்போ நான் சொன்ன கதைகள் பூரா மறந்துடுங்க. எலெக்ஷன் 30ஆம் தேதி, இருப்பது 6 நாட்கள் தான். இந்த 6 நாட்களில் நீங்கள் ஒவ்வொருங்க வந்திருக்கிறது ஒரு 250 பேர் வந்திருக்கிறீங்க. ஆளுக்கு 4 வாக்குகளாவது பெற்றால்தான், உங்கள் வாக்குகளோடு சேர்த்து 5 வாக்குகள் பெற்றால்தான் நாம் வெற்றி பெற முடியும். நான் ஒரு ஓட்டு போட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு இருந்தால் முடியாது. என் மூலமாக 5 வாக்குகளை நான் போட வைத்தேன். 1, 3, 4 அதான நம்பர். 1, 2, 4 124 தப்பாக மறந்துடாதீங்க. நான் 1, 3, 4 சொன்னால் அது மைண்டில் வச்சுக்காதீங்க. 1, 2, 4 124. இப்போ உங்கள் கண்ணு முன்னால் நிற்கிறது 124 மட்டும்தான் நிற்கணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியறது விசிகே தமிழ்நாடு பார் கவுன்சிலில் இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். இதை நீங்கள் நெஞ்சிலே இருத்தி என்னுடைய வேண்டுகோளை நடைமுறைப்படுத்தி வெற்றியை ஈட்டித்தர வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். காந்தி போன்ற மூத்த வழக்குரைஞர்களுக்கு இப்போது பொறுப்பு வழங்கவில்லை என்கிற வருத்தம் இருக்கிறது. வேறு ஏதேனும் பொறுப்பு உங்களுக்கு கட்டாயம் கிரியேட் செய்யப்படும், உருவாக்கி தரப்படும். எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்கிற அதிகார பரவலாக்க நடவடிக்கையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கும் அதிலே இடம் உண்டு என்பதை சொல்லி, பொறுப்பு சில மாவட்டங்களில் சிலருக்கு கிடைக்கவில்லை என்கிற வருத்தம் இருக்கிறது. அவர்களெல்லாம் நீங்கள் தான் சமாதானப்படுத்தி உரிய நேரத்தில் அவர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டு, வேட்பாளர் சுமதி அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். 124 எண் வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.